தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடம் ஏற்கனவே ஜென்ம சனியில் கேதுவும் சஞ்சாரம், அதிச்சாரமாக குரு வீற்றிருக்கின்ற சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனாவசிய வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், அடிவயிற்றிலிருந்து கழிவுகள் போகின்ற இடம், மூட்டுக்கள், பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் வைவதோ கோபப்படுவதோ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். உங்கள் கீழ் வேலை செய்வர்கள் விஷயத்தில் இருந்தாலும் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்திலும் சிறிய அளவு சண்டை சச்சரவு பெரிய அளவு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படும். சட்ட சிக்கல் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி விட்டுவிட்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டு விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொலைதூர பயணங்கள், குடும்பத்தாருடன் நீண்ட நாட்களாக பிரிந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். கடன் அமைப்புகள் அதிகமானால் அது சுபவிரய கடனாக காணப்படுவது மனதுக்கு சந்தோஷம். புதிதாக ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் கண்டிப்பாக கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அது முறிந்தாலும் பரவாயில்லை, யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். உங்களால் முடிகின்ற உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்கள். முடியாதது தெய்வதாட்சணை இல்லாமல் முடியாதது என்பதை முகத்தில் அடித்தாப்போல் சொல்லிவிடுவது தனுசுக்கு ஏற்றமும் அனுகூலம் தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படும். சோம்பல்கள் அதிகமாக காணப்பட்டாலும் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் சங்கடத்தை நிவர்த்தி ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக விகாரி வருடம் காணப்படுவது மனதில் இனம் புரியாத சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தும். சுபகாரியத்தில் உண்டான பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் சுபகாரியத்துக்கு முன்பாக குலதெய்வத்துக்கு மனம் குளிர வைப்பது தனுசுக்கு அந்த சுபகாரியத்தில் ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிவர்த்தி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றும். கேளிக்கை, தேவையில்லாத பயணங்கள், துக்க பயணத்திற்கு உடனடியாக குடும்பத்தாருடனெல்லாம் கிளம்பாமல் தனித்தனியாக கிளம்புவது சகல விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். நிதானத்துடன் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடம் சகல விதத்தில் கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். தெய்வ மார்க்கம் அடிக்கடிக்கு ஏற்படும் கேதுவின் சஞ்சாரத்தால் சந்தோஷமாக சென்று விட்டு வாருங்கள். சிலருக்கு தெய்வ பரிகாரங்கள், தெய்வ பரிகார ஸ்தலத்துக்கு செல்வது, தொலைதூர பயணங்கள் செல்வது, மலை ஸ்தலத்துக்கு செல்வதெல்லாம் மனதில் சந்தோஷமும் புதிய ஒரு உத்வேகமும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவியுடைய கருத்து வேற்றுமைகளை பெரிதாகாமல் பார்த்து கொள்வதும் கோபம் ஏற்படும். அதிகமாக கணவன் மனைவி சண்டைகளுக்கு அதிகமான காரணமாக இந்த விகாரி வருடம் இருப்பதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருந்தால் ஒரு குறைபாடும் வராது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதும் எல்லா காரியங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கும் தனுசுக்கு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரர் நாம் அடிக்கடிக்கு என்று சொல்லக்கூடிய அக்னீஸ்வரர் கோயிலுக்கு செல்வதும், அங்கே இருக்கின்ற எல்லா தெய்வத்திற்கும் பசுனை ஊற்றுவதும், பசுனையை சேர்ப்பதும், பசுனையை சேர்த்துவிட்டு சனி பகவானுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெயை சேர்ப்பதும், 1 கிலோ விபூதியை வாங்கி சனி பகவான் பாதத்தில் கொடுத்து குருக்களிடத்திலிருந்து எடுத்து கொடுக்குமாறு கேட்டு அதை பத்திரமாக வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்துவதுடன் ஒரு திங்கட்கிழமையும் பக்கத்தில் இருக்கின்ற சிவாலயத்திற்கு வில்வ இலையை கொடுப்பதும் நரசிம்மரை தரிசனம் செய்வதும் எந்தவித பாதகமில்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஆண்டை இந்த பரிகாரங்கள் மூலமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு.